speech to indirect speech WH questions. WH questions-ஐ டைரக்ட் ஸ்பீச்சிலிருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றக்குள்ள என்னென்ன மாற்றங்களை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக விளக்கியிருக்கிறேன். மாற்றம் நம்பர் 1, டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம பயன்படுத்தக்கூடிய செட் அப்படி இல்லைனா செட் டு அப்படிங்கிறது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஆஸ்க்டுன்னு மாற்றம் பெறும். மாற்றம் நம்பர் 2, டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய WH கொஷின்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றம் பெறும். மாற்றம் நம்பர் 3, WH வேர்டு அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கன்ஜெக்ஷன் வார்த்தையாக பயன்படும். மாற்றம் நம்பர் 4, டைரக்ட் ஸ்பீச்சில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய டென்ஸ் எதாக இருந்தாலும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரூல் படி மாற்றம் பெறும். மாற்றம் நம்பர் 5, கோட்டட் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து சென்டென்ஸை பொறுத்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றம் பெறும். மாற்றம் நம்பர் 6, டைரக்ட் ஸ்பீச்சில் பயன்படுத்திருக்கக்கூடிய அட்வர்ப்ஸ் எதாக இருந்தாலும் உதாரணத்துக்கு எஸ்டர்டே, டே ஃபார் எஸ்டர்டே, ஹியர், தேர் இந்தமாரி இருக்கக்கூடிய அட்வர்ப்ஸ் எதாக இருந்தாலும் அவை எல்லாமும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றம் பெறும். இப்போ உதாரணத்துக்கு போகலாம். முதலாவதாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச். ரவி செட் ஹவு டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரவி செட்டுங்கிறது ஆஸ்க்டாக மாற்றம் பெறும்னு சொல்லியிருக்கேன். ரவி ஆஸ்க்டு. அதுக்கப்புறம் இந்த கோட்டட் வாக்கியம் ஹவு டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ், இதில் WH வார்த்தை எது ஹவ், அது வந்து கன்ஜெக்ஷனாக செயல்படும் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த ஹவ்வை அப்படியே இறக்கிட்டேன். ரவி ஆஸ்க்டு ஹவ். அதுக்கு அடுத்ததாக WH வாக்கியங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஹவ்வை ரிமூவ் பண்ணிவிட்டு டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து கொஷின். இதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றம் பெறும் செய்யணும். யூ ஸ்பீக் இங்கிலீஷ், டு யூ ஸ்பீக் இங்கிலீஷுங்கிறது கொஷின் இல்லையா. அதனால் யூ ஸ்பீக் இங்கிலீஷுங்கிறத எடுத்துக்கிறோம். அதில் யூ வந்து ப்ரொனவுன் யூங்கிறது வந்து ரவி வந்து என்ன கேட்கறதுனால நான் வந்து இங்கே ஐயை யூஸ் பண்ணுறேன். ஹவ் ஐ, யூங்கிறது ஐயா மாற்றம் ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்பீக்குங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு. ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாற்றம் பெறும் ரூல் படி. அதனால் இங்கே ஸ்பீக்குங்கிற ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஸ்போக் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் வர்பை பயன்படுத்துகிறோம். ஹவ் ஐ ஸ்போக் இங்கிலீஷ். ஹவு டு யூ ஸ்பீக் இங்கிலீஷுங்கிறது ஹவ் ஐ ஸ்போக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி மாற்றம் பெறும். இதனுடைய அர்த்தம் என்னென்னா நான் எப்படி ஆங்கிலம் பேசினேன் என்று ரவி கேட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். அதுக்கடுத்ததாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச். ராஜு செட் டு ஹர் வென் டிட் யூ கோ டு காலேஜ். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ராஜு செட் டுங்கிறது ஆஸ்கடாக மாற்றம் பெறும்னு சொல்லியிருக்கேன். ராஜு ஆஸ்கட் ஹர். WH வேர்டு அப்படியே பயன்படுத்த சொல்லியிருக்கேன். வென் டிட் யூ கோ டு காலேஜில் வென் அப்படி பயன்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ப்ரொனவுன் என்ன யூ. யூங்கிறது இங்கே என்ன ராஜு வந்து யாரை கேட்குறாரு, அவளை கேட்குறாரு. அப்போ அவளுங்கிறது என்னது ப்ரொனவுன் யூங்கிறது ஷீயாக மாற்றம் பெறுது ஷீ அப்படின்னு. இப்போ வென் டிட் யூ கோ டு காலேஜுங்கிறது என்ன இதில் இருக்குது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றம் பெறும். அப்போ என்ன ஆகும் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸோ வென் டிட் யூ கோ டு காலேஜுங்கிறது வென் ஷீ. டிட் கோ வந்து ஹேட் கானாக மாற்றம் பெறும். வென் டிட் ஷீ ஹேட் கான் டு காலேஜ் அப்படின்னு சொல்லி மாற்றம் பெறும். லாஸ்ட்டில் மறுபடியும் கொஷின் மார்க் வச்சிடக்கூடாது, ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட்டு. ராஜு ஆஸ்க்டு ஹேர் வென் ஷீ ஹேட் கான் டு காலேஜ். ராஜு அவளிடம் எப்போது கல்லூரிக்கு சென்றாள் என்று கேட்டார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அதற்கு அடுத்ததாக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் டைரக்ட் ஸ்பீச். ஷீ செட் டு ஹிம் வை வில் யூ கோ டு காலேஜ் டே ஆஃப்டர் டுமாரோ. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஷீ ஆஸ்க்டு ஹிம் வை. ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வில்லு உட்டாகவும் ஷல்லு ஷுட்டாகவும் மாற்றம் வரும்.
மற்றபடி டென்ஸில் எதுவும் மாற்றம் செய்ய மாட்டோம். வில்லாக இருந்தால் வுட் ஆகும், ஷெல்லாக இருந்தால் ஷுட் ஆகும், அவ்வளோதான். இதனால் ஃபியூச்சர் டென்ஸில் சென்டென்ஸுகளை மாற்றம் செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், ஷீ ஆஸ்கட் ஹிம் ஒய். இப்போ அவள் வந்து அவனை கேட்டான். அப்போ யூ என்னாகும், அவனுக்கு அவன்கிறதுக்கு ப்ரொனவுன் வந்து ஹீ இல்லையா? அதனால் ஷீ ஆஸ்கட் ஹிம் ஒய் ஹீ. இப்போ வில்லுக்கு பதிலாக வுட்டை பயன்படுத்துகிறோம். வுட். ஒய் ஹீ வுட் கோ டு காலேஜ் டே ஆஃப்டர் டுமாரோங்கிறது ரூல் படி த 2 days ஆஃப்டர்னு மாறும். த 2 days ஆஃப்டர். ஸ்டேட்மெண்ட்டு வந்துருச்சிங்க. கொஷின் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றம் பெற்றுருச்சு. வில்லு வந்து வுட்டாக மாற்றமாயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இந்த சென்டென்ஸில் வேறு எங்கேயும் நம்ம மாற்றம் செய்யலை. அதுக்கடுத்ததுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றம் பெறும். இப்போ டைரக்ட் ஸ்பீச். தே செட் டு லாரா, வேர் ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷ். சரி, இப்போ இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தே ஆஸ்க்டு லாரா வேர். அவங்க யாரை கேட்டாங்க? லாராவை கேட்டாங்க, அவளை கேட்டாங்க. அப்போ அவளுங்கிறதுக்கு ஷீ, யூ வந்து ஷீயாக மாற்றம் வருது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸாக ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேர் ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷுங்கிறது ஆரோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ் இல்லையா? அதனால் வேர் ஷீ வாஸ் லேர்னிங் இங்கிலீஷ். தே ஆஸ்க்டு லாரா வேர் ஷீ வாஸ் லேர்னிங் இங்கிலீஷ். அதுக்கடுத்ததாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச். ராஜா செட் ஒய் வேர் யூ லேர்னிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம் எஸ்டர்டே. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ராஜா ஆஸ்க்ட் ஒய். இதில் இருக்கக்கூடிய ப்ரொனவுன் வந்து யூ வந்து ராஜா என்ன கேட்கறனால ஐயாக மாற்றம் வரும். ஒய் ஐ. அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றம் வரும். அதனால் ஒய் வேர் யூ லேர்னிங் இங்கிலீஷுங்கிறது ஒய் ஐ ஹேட் பீன் லேர்னிங்னு ஆகிடும். ஒய் ஐ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம்ங்கிறது திஸ்ங்கிறது தட்டாக மாற்றம் வரும். ரூல் படி திஸ் வந்து தட்டாகும். அட் தட் டைம். எஸ்டர்டேங்கிறது த ப்ரீவியஸ் டேக்காக மாற்றம் வரும். த ப்ரீவியஸ் டே. அட் தட் டைம் த ப்ரீவியஸ் டே அப்படின்னு சொல்லி மாற்றம் வரும். முந்தைய நாள் அந்த நேரத்தில் நான் ஏன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று ராஜா கேட்டார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அதுக்கடுத்ததாக ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வில்லு வுட்டாகவும் ஷல்லு ஷுட்டாக மாற்றம் வரும். ஃபியூச்சர் டென்சஸ் எல்லாத்துலேயும் நம்ம செய்யக்கூடிய மாற்றம் அதுதான். மற்றபடி கொஷின்ங்கிறது ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றமாகும். சரி, இப்போ டைரக்ட் ஸ்பீச். ஷீ செட் டு ஹிம் வேர் வில் யூ பி லேர்னிங் இங்கிலீஷ் டுமாரோ. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஷீ ஆஸ்க்டு ஹிம் வேர். இதில் இருக்கக்கூடிய யூ அப்படிங்கிறது வந்து சி ஆஸ்க்டு ஹிம்னு வந்திருக்கனால அவனை கேட்கறதுனால ஹீயாக மாற்றம் வருது. வேர் ஹீ. வில் வந்து வுட்டாக மாற்றம் வருது. வுட் பி லேர்னிங் இங்கிலீஷ் டுமாரோங்கிறது நெக்ஸ்ட் டேயாக மாற்றம் வருது. த நெக்ஸ்ட் டே. ஷீ ஆஸ்க்டு ஹிம் வேர் ஹீ வுட் பி லேர்னிங் இங்கிலீஷ் தி நெக்ஸ்ட் டே. மறுநாள் அவன் எங்கே ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருப்பான் என்று அவள் அவனிடம் கேட்டாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச். ராணி செட் வேர் ஹேவ் யூ லேர்ன்ட் இங்கிலீஷ். அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ராணி ஆஸ்க்ட் வேர். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக ரூல்ஸ் படி மாற்றம் வரும். இங்கே யூ அப்படிங்கிறது வந்து ராணி வந்து என்ன கேட்கறனால ஐயாக மாற்றம் வருது. வேர் ஐ. அதுக்கடுத்ததாக ஹாவ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேட் ஆகுறதுனால ஹேட். வேர் ஐ ஹேட் லேர்ன்ட் இங்கிலீஷ். வேர் ஐ ஹேட் லேர்ன்ட் இங்கிலீஷ்னு மாற்றம் வருது. நான் எங்கே ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன் என்று ராணி கேட்டார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதுக்கடுத்ததாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாற்றமும் செய்ய போகிறதில்ல. ரூல்ஸ் படி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எந்த மாற்றமும் இருக்காது. டைரக்ட் ஸ்பீச். தே செட் டு ஹர்
ஹவு ஹேட் யூ லேர்ன்ட் இங்கிலீஷ். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தே ஆஸ்க்டு ஹர் ஹவு. அவங்க வந்து அவளை கேட்கறனால யூ இங்கே வந்து இங்கே ஷீயாக மாற்றப்படுது, அவ்வளோதான். ஷீ ஹேட் லேர்ன்ட் இங்கிலீஷ். தே ஆஸ்க்டு ஹர் ஹவு ஷீ ஹேட் லேர்ன்ட் இங்கிலீஷ். அவள் எப்படி ஆங்கிலம் கற்றாள் என்று அவர்கள் கேட்டார்கள் என்பது அதனுடைய அர்த்தம். அதுக்கடுத்ததாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்சஸை பொறுத்த வரைக்கும் வில் வுட் ஆகும், ஷெல் ஷுட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ டைரக்ட் ஸ்பீச். ஷீ செட் வென் வில் யூ ஹாவ் லேர்ன்ட் இங்கிலீஷ். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஷீ ஆஸ்க்டு வென் யூ, அதாவது இங்கே என்ன கேட்கறனால ஐயாக மாற்றம் வருது. யூ வந்து ஐயாக மாற்றம் வருது. வென் ஐ வில் வுட் ஆயிடுச்சு. வென் ஐ வுட் ஹாவ் லேர்ன்ட் இங்கிலீஷ். வென் ஐ வுட் ஹாவ் லேர்ன்ட் இங்கிலீஷ் ஜஸ்ட்டு கொஷின் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றமாக இருக்குது. நான் எப்போது ஆங்கிலம் கற்றிருப்பேன் என்று அவள் என்னை கேட்டாள். அதுக்கு அடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டைரக்ட் ஸ்பீச். தாரா செட் டு வினோத் ஹவு லாங் ஹேவ் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ். இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றம் பெறும். இன்டைரக்ட் ஸ்பீச். தாரா ஆஸ்க்ட் வினோத் ஹவு லாங். அந்த ஹவு லாங்கிறது இங்கே அப்படியே பயன்படுத்துகிறோம். ஹவு லாங் யூ, அதாவது யூங்கிறது வந்து வினோத்தை குறிக்குதுங்க. அதனால் வினோத்துங்கிறது ஹீயாக மாற்றம் வருது அவரை கேட்குறதுனால. தாரா செட்டு வினோத்துங்க, தாரா ஆஸ்கடி வினோத்தனாகி ஹவு லாங் ஹீ. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆகிறதுனால ஹேவ் வந்து ஹேடாக மாற்றம் வருது. ஹவு லாங் ஹீ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். தாரா வினோத்திடம் எவ்வளோ நேரம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று கேட்டார். எவ்வளோ காலம் ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறார் என்று கேட்டார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதுக்கடுத்ததாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டென்ஸ் மாற்றம் எதுவும் இருக்காது. டைரக்ட் ஸ்பீச்சில் பயன்படுத்துகிற அதே டென்ஸை தான் இன்டைரக்ட் ஸ்பீச்சிலையும் பயன்படுத்த போகிறோம். ஜஸ்ட்டு ப்ரொனவுன் மாத்திரம் மாற்றினா போதுமானது. இப்போ டைரக்ட் ஸ்பீச். ஹரி செட் ஹவு லாங் ஹேட் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹரி ஆஸ்க்ட் ஹவு லாங். யூங்கிறது அவர் என்ன கேட்கறனால ஐயாக மாற்றம் வருது. ஹவு லாங் ஐ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். நான் எவ்வளோ காலம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று ஹரி கேட்டார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதுக்கடுத்ததாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸஸை பொறுத்த வரைக்கும் வில் வுட்டாகவும் ஷெல் ஷுட்டாகவும் மாற்றம் பெறும், வேறு எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ டைரக்ட் ஸ்பீச். தாரா செட் டு வினோத் ஹவு லாங் வில் யூ ஹேவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தாரா ஆஸ்க்டு வினோத் ஹவு லாங். யூங்கிறது வினத்தை கேட்கறனால ஹீயாக மாற்றம் வருது. ஹீ. வில் வந்து உட்டாக மாற்றம் வருது. ஹீ வுட் ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். தாரா வினத்திடம் எவ்வளோ காலம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருப்பார் என்று கேட்டார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம்.